உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜேடி. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அவசரமாக மெக்கானிக்கல் லைஃப் வாழ்கிற இந்த காலத்தில் நம்மளால் நம்ம நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் டெய்லி ஃபோன் பண்ணி பேச முடியல. ஆனால் மறக்காமல் நம்மளை காண்டாக்ட் பண்ணுறவங்க யார் அப்படின்னா மார்க்கெட்டிங் பீப்புள் த்ரூ ப்ரொமோஷன் கால்ஸ். உங்களால் இதை ரிலேட் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். அப்படி ஒரு நாள் ஒரு தனியார் நிதி நிறுவனத்திலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அந்த கால் எதுக்காக அப்படின்னா பர்சனல் லோன் சம்மந்தப்பட்டது. பர்சனல் லோன் அப்படின்னாவே அதிகமான வட்டி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னால் எத்தனை வகையான வட்டியில் மக்கள் பணத்தை வாங்கி கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்குவோம். அதில் தின வட்டி, மணி நேர வட்டி, கந்து வட்டி, மீட்டர் வட்டி, தண்டல் அப்படின்னு சொல்லி நிறைய வகை இருக்குது. நிறைய இடத்துல பார்த்துருப்போம். கடன் அன்பை முறிக்கும், வட்டி வாழ்க்கையை வதைத்திடும், காலமெல்லாம் கட்டினாலும் கரையாதது கந்து வட்டி. ஸோ இந்த மாதிரியான வாசகங்கள்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா அதிகப்படியான வட்டி. ஸோ ஒரு நிதி நிறுவனம் அதிகமான வட்டியை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜூன் 9, 2003 கந்து வட்டி வரைமுறை சட்டம் அப்படின்னு ஒன்று பப்ளிஷ் பண்ணி இப்போ வரைக்கும் எஃபெக்டிவாக இருக்குது. அதில் அவங்க கோட் பண்ணுற அதிகமான வட்டி என்னவா இருக்கணும் அப்படின்னா ஒரு 18% வாங்கலாம். அதுக்கு அதிகமான வட்டியை வாங்குறாருன்னு ஒருத்தர் மேலே புகார் வந்தது அப்படின்னா அந்த நபர் விசாரிக்கப்பட்டு உண்மைன்னு நிரூபிக்கப்படும் போது 30,000 ஃபைன், 3 வருஷம் ஜெயில் தண்டனை அந்த நபருக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு நபர் அதிகப்படியான வட்டியினால் மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டால் அந்த கடன் வழங்கிய நபருக்கு 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம அரசியல் சட்டத்தில் இருக்குது. அந்த டெலிகாலர் சொன்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்த்து நான் அரண்டுட்டேன். ஸோ அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இதை ஒரு ஸ்கேமாக தான் நான் பார்க்குறேன். முதல்ல ஸ்கேம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கும். ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை ரொம்ப அழகான முறையில், கவர்ச்சிகரமான முறையில் ஒரு தனி நபர்கிட்டையோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட சொல்லி அவங்களுடைய பணத்தை இல்லை அவங்களுடைய விலையுயர்ந்த பொருட்களை இல்லை அவங்க பர்சனல் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷனை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்கேம். இப்போ ரீசெண்ட் இயராக நடந்த சில ஸ்கேம்ஸை நான் உங்கள்கிட்ட லிஸ்ட் பண்ணால் எவிடென்டலாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு சென்னையை பேஸ் பண்ண ஒரு கன்சர்ன் கிட்டத்தட்ட 2,438 கோடி ரூபாயை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் ஃபினான்ஷியல் கன்சர்ன், இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு வெள்ளூர் பேஸ் பண்ண ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 1,00,000 பீப்புளுடைய மணியை மிஸ்யூஸ் பண்ணதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நியூஸ் ரிப்போர்ட் ஆகிருக்குது. அதுக்கான ரெஃபரன்ஸ் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வேணால் அதை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே சார், இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் ப்ரைவேட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஆர்பிஐ என்ன சொல்லுது அப்படின்னா இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு மே 30 கொடுத்த ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட 13,930 கோடி ரூபாய் மக்களுடைய பணம் மிஸ்யூஸ் ஆகிருக்குங்கிறத ஆர்பிஐ நோட்டிஃபிகேஷனில் மே 30th ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டெலிகாலர் பேசுகிறத நீங்களே கேளுங்க, அப்புறம் நம்ம திரும்ப பேசுவோம். சார் உங்க பேர் பாத்தீங்கன்னா ஜான் சார், கரெக்ட்டுங்களா? ஜான் டேவிட். ஓகே, சாருக்கான லோன் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1,60,000. பஜாஜ் சார், சென்னை பிரான்ச் சார். சரி மேம். ப்ரொவைட் பண்ணக்கூடியது 1,60,000 ரூபாய். சரிங்களா? சரி மேம். இது கட்ட வேண்டிய வருஷம் பாத்தீங்கன்னா 51 மாசம் கட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க சார். 6,782 ரூபாய் உங்க மாதம் இஎம்ஐ சார். சரிங்களா? சரி மேம். இது உங்க இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் ஃபீஸ் அமௌண்ட் டிடக்ஷன் பண்ணாம கைக்கு ஃபுல் அமௌண்ட்மாவே அக்கௌண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க சார். சாருக்கு லோன் அமௌண்ட் எடுத்துக்கிறதுக்கு ஆதார் கார்டும் பேன் கார்டும் சப்மிட் பண்ணீங்கன்னா போதும். மினிமம் 4 ஹவர் இல்லை 5 ஹவர்ல சிபில் செக் பண்ணிட்டு உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா?
அந்த டெலிகாலர் சொன்ன விஷயம் என்னென்னா 1,60,000 நான் லோன் அவைல் பண்ணிக்கலாம். நான் கட்ட வேண்டிய டியூரேஷன் வந்து டென்யூர் டைம் பார்த்தீங்கன்னா 51 months, அதாவது 4.2 years. என்னுடைய மந்த்லி இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 6,782 ரூபா வருது. இதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து போட்டு பார்க்குறேன், கிட்டத்தட்ட 41%க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வருது. இது ஸ்கேமா இல்லையா? இதை நான் ஸ்கேமாக தான் பார்க்குறேன். வாங்கின அமௌண்ட்டில் நியர் அபவுட் 41% அப்படிங்கிறது which is very huge. சாருக்கு தேவைப்படுதுன்னா சொல்லுங்க, நான் பிரான்ச்ல இருந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். திருநெல்வேலியில இருந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. பேசிட்டு லோன் அமௌண்ட் ஓகேவா இருக்கு, கன்வீனியன்ட்டா இருக்குன்னா நீங்க எடுத்துக்கோங்க சார். சரிங்க. பஜாஜ் ஃபினான்ஸ்ல இருந்து பண்றீங்க அப்படிதானே? ஆமா சார். நீங்க இஎம்ஐல பொருள் வாங்கியிருந்தீங்கல்ல உங்க நியர்பை பிரான்ச்ல. ஆமா. ஹோம் அப்ளையன்ஸ் திங்ஸ் எதுவும் நீங்க வாங்கியிருந்தீங்களா? ஆமா ஆமா ஆமா. சார் பொருள் எடுத்து கரெக்டா கட்டினதை பேஸ் பண்ணி தான் இப்ப லோன் அமௌண்ட் எலிஜிபிலிட்டி பண்ணிருக்காங்க சார். இதுல ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளவு மேம்? இல்ல இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் ஃபீஸ் ரிடக்ஷன் கிடையாது. அத முன்னாடி தான் உங்க இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் ஃபீஸ் எல்லாம் அமௌண்ட் ரிடக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க சார். ஓகேங்களா? சரி. இப்போ எப்படின்னா ரிடக்ஷன் பண்ணாம கஸ்டமருக்கு ஃபுல் அமௌண்ட்டுமா அக்கௌண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க மாதம் இஎம்ஐ கட்டுவீங்கல்ல, அதுல உங்களுக்கு வட்டி சார் இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் ஃபீஸ் கட்டுற இஎம்ஐல உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுப்பாங்க சார். ஓகே ஓகே ஓகே. ஓகேங்களா? ஆதார் கார்டும் பேன் கார்டும் சப்மிட் பண்ணீங்கன்னா போதும். இப்போ இவ்வளவு அதாவது அமௌண்ட் அந்த வேணா கம்மி இன்சூரன்ஸ் அமௌண்ட் இல்ல அப்படின்னு சொல்றீங்க, டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் இல்லன்னு சொல்றீங்க, ஆனா அதை இஎம்ஐல ஆட் பண்ணிக்குவாங்கன்றீங்களா? அமௌண்ட் பிடிக்க மாட்டாங்க சார். இப்போ லோன் தரோம்னா இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் ஃபீஸ் எல்லாம் பிடிச்சி தானே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆமா. பொதுவா டாக்குமெண்டேஷனுக்கு எவ்வளவு ஆகுது? ஒரு நிமிஷம் சார் சொல்றேன். ரிடக்ஷன் அமௌண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 21,783 ரூபாய் சார். பொதுவா வழக்கமா இல்லையா? ஆமா. இந்த அமௌண்ட் வந்து கட்டுற இஎம்ஐல உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும் சார். 21,827 ரூபாய் சார். சரி 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 சரி. இது வந்து மாத இஎம்ஐ கட்டுறீங்கல்ல, அதுல உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுப்பாங்க. அப்ப அது இல்லன்னு நீங்க சொல்லக்கூடாதுல்ல? டிடக்ஷன் பண்ண மாட்டாங்க சார். டிடக்ஷன் பண்றதானே கொடுப்பாங்க. டிடக்ஷன் இல்லாம கட்டுற இஎம்ஐல ஆட் ஆகும்னு சொல்றேன். அதாவது எல்லாம் ஒண்ணுதானே? ஆமா சார். சரி. முதல்ல இந்த டெலிகாலர் சொன்ன அமௌண்ட் வந்து 1,60,000 rupees. சரிங்களா? அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இடையில அவங்கள என்கொயர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 21,783 rupees டோட்டல் அமௌண்ட்ல இருந்து டெடியூஸ் பண்ணுவாங்க. அதை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி கலெக்ட் பண்ணுறதாக சொன்னாங்க. அப்படின்னா நம்மளுக்கு அலாட் ஆகிருக்கிற அமௌண்ட் வந்து 1,81,783 rupees. இது அவங்க ட்ரிக்கியாக எப்படி சொல்கிறாங்கன்னா 1,60,000 rupees உங்கள் கையில் நாங்கள் கொடுத்துருவோம், உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடுவோம் 4 ஹவர்ஸ்லன்னு சொல்கிறாங்க. ஓகே, இஎம்ஐக்கு வருவோம். 6,782 ரூபாயை இஎம்ஐயாக 51 மாதம் நான் பே பண்ண போகிறேன். அப்போது நான் நெட் அமௌண்ட் பே பண்ணி முடிக்கிற அமௌண்ட் வந்து 3,45,882, அப்ராக்சிமேட்டாக 3,46,000 rupeesனு வச்சுக்கலாம். அதாவது இதை சிம்பிளாக சொல்லணும்னா என் கைக்கு வந்த அமௌண்ட் வந்து 1,60,000 rupees. நான் திருப்பி ரீபே பண்ணுற டோட்டல் அமௌண்ட் வந்து 3,46,000 rupees. கிட்டத்தட்ட 51லேருந்து 52% அந்த ரேஞ்சில் இருக்குது. இது ஸ்கேமா இல்லையா? இது ஆக்சுவலா பஜாஜ் இன்சூரன்ஸா இல்ல பஜாஜ் ஃபினான்ஸா? பஜாஜ் ஃபைனான்ஸ்ல பர்சனல் லோன் கூட உங்க இன்சூரன்ஸ் ஆட் ஆகும் சார். சரி சரி சரி. இதுக்கு ஆக்சுவலா ஏதாவது நீ ஒரு கந்து வட்டி கடை வச்சு நடத்தலாம்ல, ஒரு 4 அடியாள் வச்சுட்டு பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். லோன் அமௌண்ட் வேணாம்னா வேணாம்னு சொல்லிக்கலாம் சார். நீங்க ப்ராப்ளம் கிடையாது. அதாவது நீங்க பரவாயில்ல சார், நான் கால் தர வேண்டிய அமௌண்ட். இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன் இவ்வளோ அதிகமான இன்ட்ரெஸ்ட் கஷ்டப்படுற ஒரு பீப்புள்கிட்ட நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ரப்டாக காலை கட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் லோன் எடுத்தாச்சு அப்படின்னா உங்கள் நிலைமை எப்படி இருக்கும்? பிகாஸ் லோன் எடுக்க வைக்கிறதுக்கு கன்வின்ஸ் பண்ணி ஃபோன் பண்ணுற கால்லையே நம்ம இப்படி ட்ரீட் பண்ணப்படுறோம் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம லோன் எடுத்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. மக்களுக்கான அரசாங்கம் அப்படின்னா மக்களுடைய நலன்லையும் அவங்களுடைய முன்னேற்றத்திலையும் குறிக்கோளுடையதாக இருக்கணும். ஏன் கவர்மெண்ட் பாலிசிஸ் ஒரு ப்ரைவேட் செக்டாரையும் ஒரு ப்ரைவேட் ஓனர்ஸை
அவங்கள சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குதே ஏன்? அப்போ 18% மேலே வாங்கினாவே கந்து வட்டி, அந்த தனிநபருக்கு இவ்வளோ 30,000 ஃபைனு, 3 இயர்ஸ் ஜெயிலு, அந்த பர்சன் டெத் ஆன கேஸில் 10 இயர்ஸ் ஜெயில் போடலாம் அப்படிங்கிற இவ்வளோ பனிஷ்மெண்ட் வந்து தனிநபருக்கு. அப்போ ஒரு கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சரில் இவ்வளோ அதிகமான வட்டியை வாங்குறவங்கள கவர்மெண்ட் ஏன் ஒன்றும் பண்ணலை? சட்டமும் திட்டமும் சாமானியனுக்கு மட்டும்தானா, ஒரு பணக்கார முதலாளிக்கு கிடையாதா அப்படிங்கிற கேள்வி மனசில் வருது. கேள்வி கேட்க வேண்டியது நம்முடைய கடமையாக நான் நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். நல்லதையே நினைப்போம், நல்லதை பகிர்வோம், நலமோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.